வணக்கம். ஆதிபராசக்தி நாகம்மையோடைய பக்தர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதுக்கு பேர் தூண்டாமணி விளக்குன்னு சொல்லுவாங்க. தூண்டாமணி விளக்கு நிறைய பாடலில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தூண்டாமணி விளக்குன்னு. இதுதான் அந்த தூண்டாமணி விளக்கு. இதில் எப்படி என்ன கேட்டிங்கன்னா, இந்த பேக் சைடில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு இது வந்து அதுக்கு உள்ளது இதை போட்டு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி சாய்ச்சி இதில் போடுவோம். இதில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த இதில் இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸில் இருக்க வழியால் அந்த எண்ணெய் வந்து குறைய இந்த விளக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் திரிச்சல் போட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா இது வந்து ஒரு 1/2 லிட்ரு எண்ணெய் பிடிக்கும். 1/2 லிட்ரு எண்ணெய் இதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் குறையாமல் இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 12 மணி நேரத்துக்கு ஜாஸ்தியாக நம்ம அடக்கி வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்குமே ஃபுல்லாக இந்த விளக்குக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஊற்றிட்டு இதை வச்சிட்டோம் அப்படின்னா காற்று இல்லாத இடத்துல இருந்துச்சுன்னா அது மாட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது இதுதான் தூண்டாமணி விளக்கு. இந்த விளக்கை பற்றி இப்போ அதிகமாக யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விளக்கு பார்த்த நீங்கள், இல்லை இந்த மாதிரி விளக்கு உங்கள் ஊரில் இருக்குது, உங்கள் கோயிலில் இருக்குது, இல்லை வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.